முருங்கைக்கீரைக்கு இணையான சக்தி வந்து நம்ம விலையுந்த எந்த காயிலையும் கூட பார்க்க முடியாது. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சக்தி இருக்குது. அதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு சம்மந்தி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1/4 கப்புக்கு உளுந்தை வந்து வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே அதே 1/4 கப்புக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அது கூடவே காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாம். அது சேர்த்தோடனே நம்ம வந்து பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு அளவு எடுத்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இதெல்லாம் வதங்கினோடனே அரை முடி தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினோடனே லாஸ்ட்டாக நம்மளோட சூப்பர் ஹீரோவை போட்டுடலாமா, முருங்கைக்கீரை இதில் சேர்க்கலாம். அரை கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து, முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கசப்புத்தன்மை அதிகமாக வந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வதக்கினா போதும். இது கூடவே நீங்கள் உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சம்மந்தி ரெடி. இதை நீங்கள் ரைஸில் இல்லை இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.